வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாசி பயிரில் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படும்னா, பாசி பயிறு நான் 100 கிராம் எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு தூள் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பாசி பயிரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த தண்ணியெல்லாம் இருத்து வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி மாவாக எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி இருக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு இட்லியாக ஊற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது பானையில் தண்ணி வச்சாச்சு. மாவை இட்லியாக ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மூடி வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி சொட்டாமல் பார்த்துக்கோங்க. இடையில கீழே உள்ள தண்ணியில் பொங்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துங்க வெந்துட்டான்னு. நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளே பாவு ரெடி பண்ணிடலாம். பாவுக்கு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, பதம்லாம் இல்லை, அந்த சர்க்கரை அது நல்லா வெந்து வந்தோன்னே கரைஞ்சிற வரைக்கும் அது இருக்கட்டும். அவ்வளோதான், பதம் வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துட்டுருக்கு. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சமாக கரையட்டும். கட்டி இல்லாமல் கரைஞ்சி வரட்டும். இப்போ கரைஞ்சி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டிடலாம். அடியில் எதுவும் தூசி இருந்தால் தங்கிடும். அப்படியே ஊற்றாமல் வடிகட்டி ஊற்றுங்க. இப்போ இட்லி வெந்துட்டான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். நல்லா வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொட்டி ஆற வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் இதை இடையில திறந்து பார்த்து பொங்கி பொங்கி வர்றப்ப மூடி வச்சிடணும். அப்போ அந்த கீழே உள்ள தண்ணியிலேருந்து இந்த தண்ணி வடியும், அதனால் பொங்கும். அப்போக்கப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. கொட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இட்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா ஆறினோன்னே உதுக்கணும். ஆறட்டும், இப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறி வந்தோன்னே உதுத்து காட்டுறேன். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை உதுத்து விடலாம். இது போல் எல்லா இட்லியையும் உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா உதுத்து விட்டுக்கோங்க நைஸாக. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகு சேர்த்துப்போம். சேர்த்து இதுமாரி நைஸாக உதுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக உதுத்துக்கலாம். இந்த பாகு ஊற்ற இன்னும் நமக்கு லைட்டாக வந்துடும். நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதோட ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து
பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான அற்புதமான பாசிப்பயிறு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.